தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஆனந்த விவசாயிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் பரமத்தி வட்டம் லட்சுமிபுரங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இது விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜுக்கு நேர் பின்னாடி. இப்போ நம்ம வந்து இங்கே சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறத பற்றியான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இவருக்கு மொத்தம் இந்த பண்ணை வந்து 7 ஏக்கர், இல்லை 5 ஏக்கர் தென்னை மரத்தை சொட்டு நீர் பாசனம் போடலான்னு விருப்பப்பட்டார். ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அந்த ரெஃபரன்ஸில் தான் சார் வந்து மறுபடியும் நம்மளை கூப்பிட்டாங்க. இங்கே இடத்த வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அவர் கேட்டார், இந்த மாதிரி நம்ம 17 வருஷம் பயன்படுத்த இருக்கிறோம், லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கருப்பு ஓசை வச்சு சுருட்டி வச்சு உழவு ஓட்டுறதுக்குள்ள உங்களுக்கு சிரமமாக இருக்குது சார். ஒரு தடவை உழவு ஏற்றமே கொஞ்சம் டேமேஜ் வரும், அது லேபர் வேணும். ஸோ அதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னோம், கருப்பு ஓசுக்கு பதில் பிவிசி பைப்பே பதிச்சு உள்ளே போட்டலான்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி போட்டுருங்கிட்டார். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், இந்த மாதிரி நான் இந்த தோட்டம் பக்கத்தில் இருக்குது, நான் ஆள் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், நானும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து 77 வருஷம் ஏஜ்டு, தோட்டம் வந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, இதுக்கு என்ன ஆர்டர் வச்சுருக்கீங்க, சொல்யூஷன் வச்சுருக்கீங்க கேட்டார். அப்போ தான் சொன்னோம், இப்போ ஆட்டோமேஷன் தான் சார் நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் எல்லாமே மோட்டர் ஓடுறது, வால்வு திறக்கிறது எல்லாமே ஆட்டோமேஷன் நடந்துக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு செல்லே பார்த்துக்கலாம், சரி ஆப்லேயே பார்த்துக்கலாம்னு சொன்னோம். ஸோ அதுவும் அமைச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து இந்த தோட்டத்தில் 7 ஏக்கரில் 2 ஏக்கர் டவருக்கு அந்த பக்கம் இருக்கிறத கழிச்சிட்டு 5 ஏக்கராவுக்கு சுமார் 350 தென்னை மரம். இந்த 350 தென்னை மரத்துக்கு 9 வால்வு வச்சு பிவிசி லேட்டரில் போட்டு ஆட்டோமேஷனோட வால்வோட அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிவிசி லேட்டரல் ப்ளஸ் ஆட்டோமேஷன் வால்வு இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் இன்னொரு பார்ப்போம். நாங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன பண்ணுறோம்னா, வழக்கமாக அந்த பெரிய ஜேசிபிக்கு டைப்பை விட்டு எடுத்து வாணிபுரம் பறிச்சு காடு சேரவே எல்லாம் ஒரு கொலாப்ஸ் ஆன மாதிரி கிடக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மினி ஹிட்டாச்சின்னு சொல்லி சும்மா 4 அடி அகலம் தான் இருக்கும். அந்த வண்டி எடுத்து யூஸ் பண்ணும்போது வாணி வந்து ரொம்ப நேரோவாக சின்ன வாணியாக இருக்கும். அது மாதிரி சுத்தம் பண்ணுற வேலையும் இருக்காது. இதை மாதிரி ரீஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஈவன் நாங்கள் எரெக்ஷன் பண்ணுறது கூட ஒரு வாணி தாண்டி போகிறது பிடிக்கிறதுக்கோ ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வாணி பாருங்கள், மம்டியில் எடுத்ததுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமாக இருக்காது. அவங்க பக்கெட்டே 3/4 எடுத்து வச்சுருக்காங்க அந்த மினி ஹிட்டாச்சியில். எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பூரா மேக்ஸிமம் இந்த வண்டி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நமக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கார், எங்களால் வந்து எடுத்து கொடுத்துருவார் அழகாக. இந்த தோட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்குது. ஒன்று வந்து சவுத் எண்டு, ஒன்று வந்து நார்த் எண்டு. இந்த நார்த் எண்டில் இருக்கிறது தான் மெயின் நல்ல தண்ணி அப்போது சோர்ஸாக இருக்கிறது. இப்போ நம்ம அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம், இதிலிருந்து ஆட்டோமேஷன் கண்ட்ரோலை வச்சு 3 இன்ச் மெயின் பைப் ஒன்று போட்டு ஒரு லைனுக்கு 2 இன்ச் சப்ளைன் போட்டிருக்கிறோம். இந்த 2 இன்ச் சப்ளைன்லேருந்து 3/4 இன்ச் லேட்டரில் எடுத்துருக்கிறோம் பிவிசி பைப்பு. இப்போது அந்த 3/4 இன்ச் பைப்பு போடுறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, நிறைய கம்பெனிக்காரங்க 1.25 இன்ச் பைப்பை போட்டு 1.25 இன்ச் பைப்புலேருந்து மரத்துக்கு மரம் எடுக்கிறத ஒரு ஓட்டை போட்டு பழைய மெத்தையில் ஸ்டார்ட் வாசர் போட்டு எடுத்துருவாங்க. இப்போ நம்ம ட்ரபுள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோசரம் இந்த சிஸ்டம் போடுறது. நாளையில் வந்து வாசர் போயிடுச்சு, ஸ்டார்ட்டு போயிடுச்சு, அல்லது வந்து அந்த லேட்டரல் வேர் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாமல் நம்ம 3/4 இன்ச் பிவிசி பைப்பு போடுறோம். அது ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. நம்ம ஏற்கனவே 1.25 போட்டு பார்த்துட்டு 1 இன்ச் போட்டு பார்த்துட்டு இப்போ 3/4 இன்ச் பைப்பு தான் போட்டுருக்கோம். இந்த 3/4 இன்ச் பைப்புமே மரத்துக்கு மரம் எடுக்கும்போது பூமி மட்டத்து வரலும், இப்போ 1.5 அடி வாணினா 1 அடி ஆழத்து வரலும் பிவிசி லேட்டரலே பிவிசியை டீயை போட்டு ஒட்டி கொண்டு வந்து அதில் ஒரு நிப்பிள் போட்டு லேட்டர் எடுத்துடுறோம். நம்மளுக்கு பிவிசி பொறுத்தவரை இந்த ஒட்டுறதுலையோ டீலையோ பெண்ட்லேயோ எப்போ எந்த பிரச்சனை வராது. சப்போஸ் அதில் பிரச்சனை வந்தால் லேட்டரில் ஒரு 1/2 அடியிலேயே கருப்பு பைப்பு பிவிசி பைப்பு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இடத்துல மட்டும் சும்மா லேசாக 1 மணி மண் எடுத்தால் கூட அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதைத்தான் நம்ம சஜஷன் பண்ணுறோம். இது கொஞ்சம் வேலை அதிகம், பட் நம்மளுக்கு ட்ரபுள் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த சிஸ்டம் தான் வந்து நல்ல சிஸ்டம். அதேமாதிரி இப்போ 2 கிணறு சொன்னீங்களா, ஒன்றை வந்து மெயின் லைனாக யூஸ் பண்ணி 3 இன்ச்சை போட்டுறோம். இவருக்கு வந்து இன்னொரு எண்டில் இன்னொரு 2.5 இன்ச் மெயின் லைன் போட்டிருக்கிறோம். இந்த 2.5 இன்ச் மெயின் லைன் போட்டிருக்கணும் நோக்கம் என்னென்னு கேட்டோம்னா, இந்த 2 கிணத்தையுமே ஃபுல்லி ஆட்டோமேஷனாக பண்ணுற மாதிரி இருந்தால் கூடுதல் செலவாகும். ப்ளஸ் வந்து இதுதான் நம்ம மேஜர் மெயின் சோர்ஸு. சப்போஸ் சம்மரில் இது 10 போச்சுன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணுறக்கோசரம் ஒரு 2.5 இன்ச் மெயின் லைனை போட்டுட்டு வந்து வேணுமுன்னா மோட்டரை ஆன் பண்ணி இந்த கிணத்துல விட்டு ஓட்டிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். அதுவும் ஆட்டோமேஷனாகவே தண்ணி வந்து உளுந்துற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். அங்கே ஒரு கண்ட்ரோலர் போட்டு மொபைல் கண்ட்ரோலர் போட்டு அந்த தண்ணி வந்து உளுந்துடும். இதில் அப்படி 2 பைப் போட்டோன்னு இன்னொரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இவர் டவரில் எனக்கு அந்த பக்கம் விவசாயம் தென்னை மரம் வைக்க முடியாதனால அதில் வந்து வேறு ஏதாவது விவசாயம் ஃப்ளட் இரிகேஷன் பண்ணுற மாதிரி அந்த 2.5 இன்ச் மெயின் பைப்லேருந்து அங்கங்கே ஒரு அவுட்லெட் எடுத்து வச்சுருக்கு வால்வோட. ஸோ அதை பயன்படுத்தி அந்த பக்கம் ஒரு பாசனம் பண்ணிக்கலாம். அந்த பைப் லைனை பயன்படுத்தி அந்த கிணத்தண்ணி இந்த கிணத்தண்ணிக்கு தேவையும் போது கிணத்துக்கு ஊற்றி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் போடுறதா இருந்தாலும் எங்களை கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வேறு பாசன ஆலோசனை எதுனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உண்டான பெஸ்ட்டு சொல்யூஷன் எங்கள்கிட்ட கிடைக்கும். இதுவரை இந்த வீடியோ பார்த்த விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் இதை விட சிறப்பான தகவலும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.